வணக்கம் டெக் தமிழா. சைனீஸ் ஃபோன்கள் எனக்கு வேண்டவே வேண்டாம், வேற கம்பெனி ஃபோன்கள் சொல்லுங்கன்னு பல பேர் கேட்குறாங்க. ஸோ அதில் உள்ள ஒரு ஆப்ஷன் தான் Panasonic மொபைல். இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி. அவங்களோட சில ஃபோன்களை நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துருக்குறோம். இப்போ எங்கிட்ட இருக்கிறது வந்து Panasonic P101 என்கிற இந்த ஃபோன். இந்த ஃபோனை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த Panasonic P101 வந்து சங்கீதா மொபைல்ஸ் கடைகளில் இதை எக்ஸ்க்ளூசிவாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதோட விலை வந்து 6999 ரூபாய். ஸோ இதை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸுக்குள்ள Panasonic P101 ஸ்மார்ட் ஃபோன், ஸ்க்ரீன் கார்டு, குவிக் ஸ்டார்டர் கைட், டிரான்ஸ்பரண்ட் சாஃப்ட் பேக் கேஸ், பவர் அடாப்டர், மைக்ரோ எஸ்பி கேபிள், இயர்ஃபோன்ஸ் மற்றும் வந்து ஒரு ரிமூவபிள் பேட்டரி 2500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இப்போ வர பல ஃபோன்ஸில் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி பேட்டரி கிடையாது. ஆனால் Panasonicோட பல ஃபோன்களில் உண்டு. இந்த ஃபோன்லேயும் 2500 mAh ரிமூவபிள் பேட்டரி இருக்குது. டூவல் சிம் ஸ்லாட் இருக்குது. கூடவே மைக்ரோ எஸ்டி கார்டுக்கான ஸ்லாட்டும் தனியாக இருக்குது, ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ண. கைக்கு அடக்கமான ஒரு ஃபோன், ஸ்லிம்மான ஃபோன் இல்லை. இது 9.1 mm திக்னஸ், 145 கிராம் வெயிட் இருக்குது. பிளாஸ்டிக் பாடி தான். மேல் பக்கம் வந்து ஆடியோ ஜாக் மற்றும் மைக்ரோ எஸ்பி போர்ட், கீழ்ப்பக்கம் வந்து ஒரு மைக், ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ், லெஃப்ட் சைடில் ஒன்றும் இல்லை. பின்பக்கம் வந்து 8 மெகாபிக்சல் கேமரா, எல்இடி ஃப்ளாஷ், Panasonic பிராண்டிங் மற்றும் ஸ்பீக்கர் கிரில். ஃப்ரண்டில் வந்து கீழே ஆன்ஸ்க்ரீன் நேவிகேஷன் பட்டன்ஸ், செட்டிங்ஸில் வந்து பேக் மெனு பட்டன் பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலே வந்து 5 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா மற்றும் இயர்பீஸ் சென்சர்ஸ் இருக்குது. ரியர் சைடு வந்து கிளாசி ஃபினிஷில் இருக்குது. ஆனால் ஃபினிஷ் வந்து ரொம்ப சொல்லும்படியாக இல்லை. 5.45 inch டிஸ்பிளே, 480x960 பிக்சல் ரெசல்யூஷன் தான். 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஓடி வருது. டிஸ்பிளே வந்து ஸ்மார்ட் குமார். ஆண்ட்ராய்டு நூகார்டில் ரன் ஆகுது. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஆப் ட்ராயர் உண்டு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடையாது. ஸ்மார்ட் ஆக்ஷன், ஸ்மார்ட் ஜெஸ்டர், ஒன் ஹேண்ட் மோட், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஃபீச்சர்ஸ் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் லைட்டும் உண்டு. ஓடிஜி சப்போர்ட்டும் உண்டு. Panasonic P101 வந்து MediaTek ப்ராசஸர் MT6739WAல ரன் ஆகுது. Quad-core ப்ராசஸர் இது 1.3 GHzல கிளாக் ஆகிருக்கு. 2 GB RAM மற்றும் 16 GB ஸ்டோரேஜ் இருக்குது. ஸ்பீக்கர் வந்து ரொம்ப லவுடாக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் வந்து இது வந்து நீங்கள் ஒரு பேசிக் டாஸ்க்கு, ஒரு சின்ன கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கேமராவுக்கு வருவோம். டைம் லேப்ஸ், பியூட்டி மோட், போர்ட்ரேட், பேனோராமா மோட் இருக்குது. ப்ரோ மோடும் இருக்குது. 1080p வரைக்கும் வீடியோ எடுக்கலாம். சில சாம்பிள்ஸ் பார்க்கலாம். Panasonic P101 வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஃபோன். ரொம்ப ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. இந்த ஃபோனில் வந்து ஒரு பேசிக் டாஸ்க்குக்காக ஒரு ஃபோன் வேணும். கால் அட்டன் பண்ணணும், அப்பப்போ யூடியூப் வீடியோ பார்க்குறதுக்கு, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு, ஃபேஸ்புக் அக்சஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, சைனீஸ் கம்பெனி இல்லாமல் வேறு ஏதோ ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த Panasonic P101 நீங்கள் செக் பண்ணலாம். இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.